கோவையில் குற்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த ரவுடி ஆல்வின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்டின் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்டின், இது குறித்த கூடுதல் விவரங்கள். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையைச் சேர்ந்த சத்தியபாண்டி என்ற நபர் கோவையிலே பல நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக நாகர்கோயிலைச் சேர்ந்த ஆல்வின் என்பவர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். இதற்கிடையே கடந்த ஓராண்டிற்கு முன்பாக பிணையிலே வந்திருந்தார் ஆல்வின். அந்த சமயத்திலே தான் இவரை நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இவரை பிடித்து உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருந்தது. இந்த ஆணைக்காக இவரை காவல்துறையினர் தேடி வந்தார்கள். அந்த சமயத்தில் தான் தலைமறைவாக இருந்த ஆல்வின் கோவையில் சுற்றித் திரிவதாக ரேஸ்கோர்ஸ் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இன்று அதிகாலை 2 மணி அளவிலே கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்திற்கு வந்த ஒரு ரகசிய தகவல் அடிப்படையிலே அவர் அவினாசி சாலை ஏர்போர்ட் எதிரே இருக்கக்கூடிய கொடிசியா மைதானத்தில் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உடனடியாக பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் SI கார்த்திகேயன் மற்றும் தனிப்படையினர் அங்கே 2 குழுக்களாக பிரிந்து சென்றார்கள். அங்கே சென்று அவர்கள் எந்த விதமான சத்தமும் ஏற்படுத்தாமல் அங்கே மறைந்திருந்த ஆல்வினை தேடி வந்திருக்கிறார்கள். அப்போது காவல்துறை தேடி வருவதை கண்டறிந்த ஆல்வின் உடனடியாக அங்கிருந்து தப்ப முயன்றிருக்கிறார். அப்போது அவரை காவல்துறை மடக்கி பிடிக்க முயற்சி செய்திருக்கிறது. அந்த சமயத்திலே ஆல்வின் இடுப்பிலே மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ராஜபாண்டி என்ற தலைமை காவலர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் அவருக்கு தலைமை காவலருக்கு கையிலே கடுமையாக காயம் ஏற்பட்டது. அவர் இதனைத் தொடர்ந்து தான் பிற காவலர்கள் அவரை துரத்தி பிடிக்க முற்பட்ட போது அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். உடனடியாக கையிலே ஆயுதம் துப்பாக்கி வைத்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் அவரை நோக்கி தப்பி சென்ற ஆளை நோக்கி 3 முறை துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். இதிலே 2 தோட்டாக்கள், ஒன்று வலது காலிலும் மற்றொன்று இடது காலிலுமாக பாய்ந்திருக்கிறது. அங்கேயே தவறு விழுந்தார் தப்பிக்க முடியாமல். உடனடியாக அவரை பிடித்த காவல்துறையினர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். கையிலே கத்தி காயப்பட்ட ராஜபாண்டியும் இங்கே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு நேரில் சென்றுள்ள DCP ஸ்டாலின் அங்கே எப்படி இந்த குற்ற சம்பவம் நடந்தது, இந்த காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியது எதற்காக என்பது குறித்து அடுத்த கட்ட விசாரணை தொடக்கியுள்ளார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மார்டின்.